வாருங்கள் நேயர்களே, அனைவரையும் கோகுலம் ஜோதிடம் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது உலகின் முன்னணி தொழில் சாதனையாளர், கம்ப்யூட்டர் கம்பெனி உரிமையாளரான பில் கேட்ஸ் ஜாதகத்தில் காணப்படும் யோகத்தினை பற்றி இப்பொழுது ஆராய்ந்து பார்ப்போம். வாருங்கள். ஜாதகத்தில் கிரகங்களின் வலிமையினை எப்படி பார்க்க வேண்டும்? ஒருவர் பிறந்த லக்னத்திற்கு கிரகங்களின் வலிமை ஆராயப்பட வேண்டும். ஒருவர் பிறந்த சந்திர லக்னத்திற்கு கிரகங்களின் வலிமை ஆராயப்பட வேண்டும். ஒருவர் பிறந்த ஜாதகத்தில் ராகு என்ற வீடை லக்னமாக கொண்டு கிரகங்களின் வலிமை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சிலருக்கு யோகங்கள் பிறந்த ஜாதகத்திலேயே பிரமாதமாக அமைந்துவிடும். ஒருவருடைய ஜாதகத்தினை ஆராயும் போது முதலில் பிறந்த லக்னத்திற்கு யோகமான தொழில் கிரகங்கள் அமைப்பு நன்றாக இருக்கிறதா என பார்க்கப்பட வேண்டும். ஒருவருடைய முன் தீய கர்மாவினை அடையாளம் காட்டும் வீடுகளான 8 மற்றும் 11ஆம் வீடுகள் தீய முன் கர்மா ஏதுமின்றி இருந்தால் பிறந்த லக்னத்தின் வழியாக உடனடியான பலன்களை காண முடியும். இந்த அமைப்பு கிடைக்கப்பட்டவர்களே மிகவும் யோகசாலிகளாவார்கள். சந்திர லக்னம் வழியான பலன்கள் ஒருவருக்கு பிறந்த லக்னத்தின் வழியாக யோகம் சரிவர கிடைக்க பெறவில்லை எனில் சந்திர லக்னத்திற்கு கிரகங்களின் அமைவிடங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இவர்களுக்கு முன் ஜென்மத்திய கர்மாக்கள் யோக பலன்கள் வருவதற்கு வழிவிடாமல் தடுத்து கொண்டிருக்கும். அந்த அமைப்பானது பரிகார கர்மாக்கள் வலிமை பெறும் பொழுது முன்ஜென்ம தீய கர்மா கரைந்து போகும், நல்ல பலன்கள் உரிய காலத்தில் கிடைக்க ஆரம்பித்துவிடும். ராகு லக்னம் தரும் யோகங்கள். ராகு லக்னமானது இறைவனின் ஆசீர்வாதத்தினால் சிலருக்கு திடீர் யோகம் கிடைக்கப்பெறும். இவர்கள் முன் ஜென்மத்தில் செய்த புண்ணிய செயல்கள் இப்பிறவியில் உதவிக்கு வரும். அப்படித்தான் சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப்பெறும். சிலர் பிறப்பிலிருந்த யோகங்களை பெறுவார்கள். சிலர் எஞ்சிய சிறு தீய முன் கர்மாவினை அகற்றிய பின் திடீரென யோகம் பெறுவார்கள். வாழ்க்கையில் திருப்பத்தை காண்பார்கள். அப்படித்தான் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் பில் கேட்ஸ் ஜாதகமானது ஒரு அபூர்வமான ஜாதகமாகும். இவருடைய பிறப்பு லக்னம் வழியாகவும் யோகம் இருக்கிறது. இவருடைய சந்திர லக்னம் வழியாகவும் யோகம் இருக்கிறது. இவருடைய ராகு லக்னம் வழியாகவும் யோகம் இருக்கிறது. வாருங்கள், இவருடைய ஜாதகத்தினை இப்பொழுது பார்வையிடுவோம். இவர் பிறந்தது மிதுன லக்னம், சிம்மத்தில் குரு, கன்னியில் புதன், செவ்வாய், துலாத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், விருச்சிகத்தில் ராகு, மீனத்தில் சந்திரன், ரிஷபத்தில் கேது. இவருடைய ஜாதகத்தில் பிறந்த லக்னமான மிதுனத்திற்கு 4 கன்னியில் புதன் உச்சமடைந்து பஞ்சமகாபுருஷ யோகத்தில் ஒன்றான பத்திர யோகத்தினை தருகிறார். இவருடைய ஜாதகத்தில் பிறந்த லக்னமான மிதுனத்திற்கு 5 துலாத்தில் சனி உச்சமடைந்து பஞ்சமகாபுருஷ யோகத்தில் ஒன்றான சசயோகத்தினை தருகிறார். இவருடைய ஜாதகத்தில் பிறந்த லக்னமான மிதுனத்திற்கு 5 துலாத்தில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று பஞ்சமகாபுருஷ யோகத்தில் ஒன்றான மாளவிய யோகத்தை தருகிறார். இப்படி பஞ்சமகாபுருஷ யோகத்தில் 3 யோகங்கள் ஒருவருக்கு கிடைக்கப்பெறுவது அபூர்வமான ஜாதக அமைப்பாகும். இந்த அமைப்பானது சிலரது ஜாதகத்தில் தான் உலகளவில் இந்த பஞ்சமகாபுருஷ யோகத்தில் 3 யோகங்கள் காணப்படும். இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது அவருடைய தொழில் பாவம் பற்றி மட்டும்தான். இவர் பிறந்த மிதுன லக்னத்திற்கு 10ஆம் இடமாக மீனமும் அந்த வீட்டின் அதிபதியாக குருவும் வருகிறார்கள். இவர் பிறந்த மிதுன லக்னத்திற்கு 3 அதாவது சிம்மத்தில் குரு அமர்ந்திருக்கிறார். ஆனால் இந்த அமைப்பானது தொழில் பாவத்திற்கு உகந்த இடமில்லை. காரணம், மீன லக்னத்தின் 6ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருப்பது சற்று பின்னடைவான பலனாகும். இப்பொழுது வாருங்கள், சந்திர லக்னத்தின்படி இவருடைய தொழில் பாவத்தை பார்க்கலாம். சந்திரன் என்ற வீடான மீனத்திற்கு 10ஆம் இடத்தோனாக குரு வருகிறார். இவர் சந்திரனின் 10ஆம் இடமான தனுசுவிற்கு 9 பாக்கியத்தில் அதாவது சிம்மத்தில் இருக்கிறார். இவருக்கு இப்பொழுதுதான் தொழில் பாலம் சற்று உறுதிப்படுத்தப்படுகிறது. இப்பொழுது வாருங்கள், ராகு லக்னத்தின் வழியாக தொழில் யோகம் இருக்கிறதா என்று பார்க்கலாம். இவரது ஜாதகத்தில் ராகு என்ற லக்னமான விருச்சிகத்திற்கு 10 அதாவது சிம்மத்தில் குரு அமர்ந்திருக்கிறார். இவருடைய பிறப்பு ஜாதக தொழில்காரன் குரு பிறப்பு லக்னத்திற்கு 10ஆம் இடத்தோனாக வருகிறார். சந்திர லக்னத்திற்கு 10ஆம் இடத்தனாக வருகிறார். ராகு லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கிறார். இந்த அமைப்பை சற்று கூர்ந்து கவனிங்கள். இப்படி 3 விதமான கோணங்களில் இருந்து தொழில் பாவம் வலிமை பெற்றிருப்பது ஒரு அபூர்வமான அமைப்பாகும். எனவேதான் இவருடைய தொழில் பாவமானது மிகுந்த வலிமை பெற்றது. இவருடைய பிறப்பு ஜாதகத்தில் கீழ்கண்ட யோகங்கள் இருக்கிறது. பஞ்சமகாபுருஷ யோகத்தில் மாளவிய யோகம், சசயோகம், பத்திர யோகம் என 3 யோகங்கள் மலிந்திருந்தாலும்
தொழில் பாவித்தனை உயர்த்தும் யோகங்கள் எதுவும் இல்லை. ஆனால் தொழில் வழியில் பிரபலமாவதற்கு குரு பலமடைந்தே காரணமாகிறது. இவருடைய ஜாதகத்தில் குரு நடப்பு கர்ம கிரகமாக வருவதாலும் குரு பரிகார கர்மாவிடான 3 இவர் பரிகாரங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் இவருக்கு தெரியாமலேயே செய்ததாலும் குருவின் உதவியானது திடீரென இவருக்கு கிடைக்க ஆரம்பித்தது. இவருக்கு திருப்பத்தினை தந்த ராகு லக்னம் அற்புதமானது. எனவேதான் உலக கோடீஸ்வரரில் ஒருவரானார். என்ன நேயர்களே, மீண்டும் சந்திப்போம் பெரிதொரு பதவியில். அதுவரையில் நன்றி, வணக்கம்.